ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். வாங்க நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச தேங்காய் பொடி எடுத்துக்கலாம். துருவிக்கலாம் வேணால் கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த சின்ன காயை அதை போட்டுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியில் போட்டு மிக்சியில் பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அதை தாளிக்கும் போது நீங்கள் போட்டுக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா கருவேப்பிலெலாம் போட்டு இப்போ எல்லாமே நம்ம போட்டு வச்சுருந்தா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க நீங்கள். நம்ம வந்து இப்போது மண் பாத்திரம் தான் எடுத்துருக்கோம். இதில் வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி வெட்டி போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அரைச்சோம் பார்த்திங்களா. அதை வந்து நீங்கள் அது கூட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, கிண்டி விட்டுட்டே இருங்க. அது வந்து அந்த வாசனைலாம் போகணும் இல்லையா. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம மிளகாயே எடுத்துக்கலாம். பச்சை மிளகா தான் எடுக்கலான்னு தான் இருந்தோம். பச்சை மிளகா 2 எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பழுத்து இருக்குது. அதனால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் சொன்னேன் பார்த்திங்களா. இப்போயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்திருந்தாலும் இப்போ வந்து நம்ம சேர்த்துட்டா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தனியா தூள் அண்ட் மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சால்ட்டு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் கல் உப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதுவும் சேர்த்துக்கலாம், வாசனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளியை கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிங்க. இப்போ வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அது நல்லா பாயில் ஆகட்டும். அதாச்சும் கொதிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் கேஸ் வந்து ஆன் பண்ணாத தான் எல்லாம் இதுவும் ஆகுற மாதிரி போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிக்கணும் இல்லையா. அந்த புளி வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மீன் இருக்கு இல்லையா. அந்த மீன் வந்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் வந்து கொலன்னு இதுவாயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணினா உங்களுக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மசாலாவும் நம்மளுக்கு மீனில் நல்லா ஊறி இருக்கும். புளி தண்ணி, உப்பு, எல்லாமே ஊறி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். அதை வந்து நம்ம இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். அது கொதிக்கும் போது தாளித்து கொட்டிக்கலாம். அப்போது வந்து அந்த இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லாவே இருக்கும். இதை வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் மீன் வந்து கரைஞ்சிருது ரொம்ப கொதிக்க விட்டால், அது எப்படி கரெக்டாக ஃப்ளேவராக வருது அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ.